பாஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு, தீய சக்திகளை அகற்றி தூய அரசியலை, தூய முன்னெடுப்பை வந்து விஜய் கொடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம். இல்லை, அது அந்த விழாவுக்காக சில விஷயங்களை பேசித்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை நாசமா போயிருவேன்னு சொல்லுவாருன்னு சொல்ல முடியுமா? அந்த விழாக்களுக்கு அமங்கலமா சொல்ல முடியாது. நீங்க ஒரு கிறிஸ்துமஸ் விழா என்ன நடக்கிற போது நீங்க கல்யாண வீட்டுக்கு போறிய, இந்த பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நீங்க சொல்ல முடியும். எவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்வீங்க கேட்க முடியுமா? ஒரு யதார்த்தம் தாங்க. இப்ப நிறைய பேர் குடும்ப நல கோர்ட்ல போய் நிக்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க. நீங்க எவ்வளவு நாள் வாழ்வீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. அங்க போய் அமங்கலமா பேச முடியாது இல்லையா? அது மாதிரிதான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்களை, அப்படிதான் சொல்ல முடியும். அதனால வாழ்த்துவதை நம்ம குற்றம் என்று சொல்ல முடியும். ஆனா அங்கே போய் ஆற்காடு நவாப் என்று சொல்லக்கூடிய முகமது அலி தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிக்கல் இல்லாம நல்லா தான் இருக்கு, நீ கெடுத்து விட்டுறாதேங்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக நான் அப்படி எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் மதபேதங்கள் இல்லை, இந்த சூழ்ச்சி வேலையெல்லாம் இல்லை, சகனிகள் முயற்சி பண்ணால் கூட சகனிகளுடைய சூதாட்டம் எடுபடுவதில்லைங்கிறத அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நம்ம அடுத்து ஸ்டாலின் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும், திமுக விழாக்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நம்மளை கட் பண்ணி விட்டுருவாங்கிறதுக்காக சொல்லிட்டாரா, சேஃப்டிக்கு பண்ணிக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாது. அல்லது அவருடைய ஆழ் மனதிலே கூட அப்படி ஒரு கருத்து இருந்து கூட அதை சொல்லியிருக்கலாம். அதை நம்ம மேடைக்காக ஒப்புக்காக சொன்னார் என்றும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு மேடைக்காக இட்டுக்கட்டி பேசுகிற தாஜா பண்ணுவதற்காகத்தான் எல்லாரும் பேசுகிறார்கள் சொல்ல முடியாது. சில பேர் தங்கள் மனதில் பட்டதை பேசுகிறார்கள், மாற்று கருத்தை கூட பேசுகிறார்கள். அப்படின்னு பார்க்கிற போது மிக நீண்ட உரை வரலாற்றிலே இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் பல நிகழ்வுகளிலேயே மிக அதிக நேரம் பேசியவருங்கிற கிண்ண சாதனையை இன்றைக்கு விஜய் அடைந்திருக்கிறார்னு ஒரு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறார், 1 நிமிடத்துல முடிச்சிட்டாரு. அதாங்க இதுக்கு என்ன சாதனை இல்லையா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நீங்க என்ன செய்வாங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த வெளிநாட்டிலே அமெரிக்க வாழ் தமிழ் சங்கம், அங்க குவைத்து தமிழ் சங்கம், பல ஊர்களில் தமிழர்கள் பிழைக்க போன ஊர்களிலே அல்லது குடிபெயர்ந்த ஊர்களிலே தமிழ் சங்கம் வைத்திருப்பார்கள். அந்த மொழிப்பற்றுக்காக வேண்டி வைத்திருப்பார்கள். அப்ப சில பேர் என்ன பண்ணுவான்னா, இங்கிருந்து ஆளை டிக்கெட் போட்டு நீங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கே 1 நாள் ஆகும், 24 மணி நேரம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு அங்கே கூட்டு போய் ஒரு ஆளை பேச வச்சிருக்காங்க, ஒரு பிரபலமான ஒரு ஆளை. அவர் மொத்தமே 1.25 நிமிஷம் பேசியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம், நான் நன்றி வணக்கம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதோட அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அவங்க செலவு பண்ணது, டிக்கெட் போட்டது, ரூம் போட்டது எல்லாமே வேஸ்டா போயிருதுல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு மனசுல இருந்து நீங்க பேசலாம். நீங்க ஒன்றும் அடுக்குமொழியோ இலக்கிய மொழியிலையோ நீங்க எதுவும் சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ திருக்குறளையோ மேற்கோள் காட்டி பேசணும் அவசியம் கிடையாது. நீங்க உங்க மனசுல இருந்து உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில இருந்து பேசலாம்ல. இப்ப நீயா நானா மாதிரி டாக் ஷோல பேசுறவங்க எல்லாம் பிரபல சொற்பொழிவாளர்களா பேசுறான், வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சாமானியர்கள் பேசுறான்ல. விஜயகாந்த் மேடை பேச்சு மாதிரியா பேசுவாரு? அவருடைய அனுபவத்தில இருந்து மனசுல பட்டதை பேசுவாரா இல்லையா?